சமூகத்தையும் யா அல்லாஹ் பாதுகாப்பாயாக, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாயந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உண்மையான உள்ளச்சத்தோடு தொழும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக, எங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் போக்கி வைப்பாயாக, நோய்க்கு ஷிஃபாவை நசீபாக்குவாயாக, யா அல்லாஹ் அனைத்து வகையான கஷ்டங்களை இல்லாமல் ஆக்குவாயாக, அமைதியான உள்ளங்களை தருவாயாக, கவலைகள் கஷ்டங்களை விட்டு எல்லோரையும் பாதுகாப்பாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரியும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. எங்களுடைய கபர், எங்களுடைய மஹ்ஷர், எங்களுடைய சிராத் அனைத்து இடத்திலும் எங்களுக்கு உதவி செய்வாயாக. உள்ளச்சத்தோடு தொழும் பாக்கியத்தை யா அல்லாஹ் மௌத் வரை நசீபாக்குவாயாக. வாழ்க்கையில் ஒரு தொழுகை கூட தவறிவிடாமல் எங்களை பாதுகாப்பாயாக. ஒவ்வொரு தொழுகையும் ஜமாஅத்தோடு தொழும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. உனக்காக வாழ்ந்து உனக்காக மரணிக்கும் அந்த நல்ல பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சமூகத்திலே முதலாக உருவாக்கப்பட வேண்டியது ஹாஃபிதுகளை தான். ஒரு பிள்ளை வளரும் பொழுது அந்த பிள்ளையுடைய ஆரம்ப கட்ட கல்வியாக கொடுக்கப்பட வேண்டியது குர்ஆன். நமது இஸ்லாமிய வரலாற்றிலும் முன்னுக்கு சென்ற பிள்ளைகள் எல்லாம் ஆரம்ப 15 வயதுக்குள் குர்ஆனை மனனமிட்டவர்கள் தான். இமாம் ஷாஃபி எடுக்கலாம், இமாம் புகார் ரஹ்மஹுல்லா அவர்கள் எடுக்கலாம். எந்தெந்த இமாம்கள் எல்லாம் முன் சென்றார்களோ இவர்களெல்லாம் ஆரம்ப 15 வயதுக்குள் குர்ஆனை பாடமாக்கி முடித்திருப்பார்கள். ஏனென்றால் குர்ஆனை பாடமாக்குவதென்பது ஒரு மிக ஆச்சரியமான விடயம். ஒரு மனிதனுக்கு குர்ஆன் அல்லாஹ் அந்த சிறு வயதில் கொடுத்து விட்டால் அதற்கு பிறகு அல்லாஹ் அவரை இந்த சமூகத்துடைய ஒரு தலைவராக ஆக்கப் போகிறான் என்பதுதான் அதனுடைய அடையாளம். அதனால தான் ஒவ்வொரு பெற்றோரும் தங்களது பிள்ளைகளை சிறு வயதிலே ஹாஃபிதுகளாக ஆக்க வேண்டும், குர்ஆனை கொடுக்க வேண்டும். இது ஆச்சரியமான குர்ஆன். இது ஜின்கள் இந்த குர்ஆனை கேட்ட பொழுது சொன்னது என்ன? இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா, ஆச்சரியமான குர்ஆனை கேட்டோம். எங்களுடைய கைகளில் இருப்பதால் இதனுடைய பெறுமதி விளங்கவில்லை. இப்பொழுது ஹாஃபிஸ் ஆக்கில் அவர்கள் சூரா கஹஃபுடைய முன்பகுதிகளை ஓதி காட்டினார். இந்த சூரா கஹஃபுடைய முன்பகுதி இருக்குதே, இதனுடைய 10 ஆயத்துகளே தஜ்ஜாலை விரட்டிவிடும். தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து பாதுகாவல் தேடுவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த ஆயுதம் எது? இந்த சூரா கஹஃபுடைய முதல் 10 ஆயத்துகள் தான். அந்தளவு பலமிக்கதுதான் இந்த குர்ஆன். எனவே சகோதரர்களே, இந்த குர்ஆனை எங்களுடைய சக்கராத் வரை ஓதுவதற்குத்தான் அல்லாஹ் தந்திருக்கின்றார். 1-2 நேரங்களுக்கு ஓதுவதல்ல, இந்த குர்ஆனை சக்கராத் வரை ஓதுவதற்கு. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலான் ரஹிமஹுல்லா எழுதுகிறார்கள், தன்னுடைய துரருல் காமினா என்ற கிதாபிலே அவருடைய ஒரு மாணவர் கனவிலே வந்து சொல்கிறார், இப்னு தகீகுல் ஈதை பார்த்து, உஸ்தாத் அவர்களே, என்னை கபருக்குள் நீங்கள் வைத்ததற்கு பிறகு ஒரு நாய் போன்ற ஒரு மிருகம் என்னை பயத்தாட்டியது. பயத்தாட்டிய பொழுது ஒரு அழகான தோற்றத்தில் ஒரு மனிதர் என்னிடம் வந்து அந்த நாயை விட்டும் என்னை பாதுகாத்தார். எனக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தார். நான் அந்த மனிதரிடம் கேட்டேன், நீங்கள் யார்? அதற்கு அந்த மனிதர் சொல்கிறார், நான் தான் நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஓதிய சூரா கஹஃபுடைய நன்மை. சூரா கஹஃபுடைய நன்மை சாதாரணமான அமல்களை அல்ல நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவேதான் சகோதர சகோதரிகளே, இவ்வாறான பிள்ளைகள் எதிர்காலத்திலே இன்ஷா அல்லாஹ் இன்னும் இவர்கள் மார்க்கத்துடைய கல்விகளை படித்து உயர்ந்து சிறந்தவர்களாக மாற நாம் எல்லோரும் துஆ செய்ய வேண்டும்.